சென்னையில் வெள்ளிக்கிழமை காலையிலிருந்தே பலத்த மழை பெய்து வருகிறது. தொடர்ந்து 2 நாட்களாக பெய்யக்கூடிய மழை காரணமாக ஆங்காங்கே தண்ணீர் கடுமையாக தேங்கி நிற்கிறது. போக்குவரத்து பாதிப்பு, பொதுமக்கள் அவதி அப்படின்னு பல்வேறு விதமான செய்திகள் இன்றைய செய்தித்தாள்கள் முழுக்க நிரம்பி இருக்குது. சென்னை நகரை நிர்வகிக்கக்கூடிய மாநகராட்சி இது போன்ற மழைக்காலங்களுக்கு எப்போதும் தயார் நிலையில இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா வடிக்குமார்? ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற செய்திகளை தான் மழை பெய்யும் போது நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஓரளவுக்கு தயார் நிலையில் தான் இருக்காங்க. கடந்த வாரங்களில் இதுக்கான அறிவிப்புகள் கொடுத்து அதிகாரிகளுக்கும் நிர்வாகத்துக்கும் உரிய உத்தரவுகள் பிறப்பிச்சிருக்காங்க. ஆனால் சென்னை நகரை பொறுத்த வரைக்கும் நமக்கு போதுமான வடிகால் வசதி இருக்கான்றது ஒரு கேள்விக்குறி தான். இன்றைக்கி அந்த இருக்கிற வடிகால் வசதிகள்லாம் அந்த ஒரு சின்ன மழை பெஞ்சால் கூட தண்ணி தேங்குது. அது வெளியேற்றம் ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் இது ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு சென்னை நகருக்குரிய புதிய வடிகால் திட்டத்தை உருவாக்கினாலோடைய இது அந்த பிரச்சனைக்கு உடனடி நிவாரணம் ஏற்படுத்த முடியாதுன்ற நிலை தான் இருக்கு. கட்டமைப்பு வசதி குறைபாடு அப்படின்னு அடிப்படையில் கட்டமைப்பு வசதி குறைபாடு ஏற்கனவே இருக்காது, யாரும் மறுக்கல. ஏன்னா நம்ம குடிநீர் வசதிக்காக இருக்கக்கூடிய குழாய் அமைப்பும் சரி, வடிகால் வசதி அமைப்பும் சரி, எல்லாமே பிரிட்டிஷ் காலத்தில் அடிப்படையில் போடப்பட்டவை. அதன் பிறகு மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள்னு ஒன்றும் வளர்ச்சி நடக்கலை. அந்த ஒரு கோளாறு இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய திட்டங்களை ஆண்டுதோறும் பணம் ஒதுக்கப்படுது, திட்டம் போடப்படுது, செய்யப்படாமல் இல்லை. அது நிறைவேற்றுவதில் மிகப்பெரிய கோளாறு இருக்குது. நான் நேரடி அனுபவமாக சொல்ல முடியும். நான் குடியிருக்கிற சாலையில் என் வீட்டு எதிரிலேயே என்னுடைய தருவ நடைபாதையை ஒட்டி குடிநீர் வடிகால் வாரியமும் அந்த மாநகராட்சியும் இந்த மழைக்கால கால்வாய் அமைப்பதற்காக தோண்டி போட்டு நடைபாதை கல்லெல்லாம் அகற்றிட்டு போட்டதை 2 ஆண்டு காலமாக அப்படியே இருக்குது. 2 வருடம் ஆகுது, மீண்டும் போடவே இல்லை. மீண்டும் அந்த நடைபாதை கற்களை பதிக்கலை, அந்த வடிகால் வேலை நடக்கவே இல்லை. 2 வருஷமும் அப்படியே கிடக்கு. என்ன பிரச்சனை யாருக்கும் தெரியாது. இதே மாதிரி என் வீட்டுக்கு எதிரே பல முறை நாங்கள் எல்லோரும் எங்கள் தெரு முழுக்க நாங்கள் புகார் செஞ்சு எலக்ட்ரிசிட்டி போர்டுடைய டிரான்ஸ்ஃபார்மரில் பிரச்சனை இருக்குது, மாற்ற சொல்லி கேட்டு 2 மாதம் ஆகுது. ஒரு புது டிரான்ஸ்ஃபார்மர் என்ன கொண்டு சாலை ஓரத்தில் குப்பை தொட்டி பக்கத்தில் இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க பேக்கிங்கோட. 2 மாதமாக அங்கேயே கிடக்குது ரோட்டில். அதை கேட்பார் கிடையாது. கண்ணுக்கு தெரியுது இல்லை, பேக்கிங்கை மட்டும் பேப்பர் எடுக்கிறவங்க இவங்கெல்லாம் இந்த பேக்கிங்கை உரிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க எடைக்கு போடலாம்னு. ஆக பேக்கிங் போயிட்டு வெறும் எந்திரங்கள் மட்டும் ஒரு பல லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள எந்திரங்கள் நடுத்தருவில் ஓரத்தில் கிடக்கு. பார்த்தீங்கன்னா அங்கே 2 மாதமாக கிடக்கு. அதை இன்னும் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஃபிக்ஸ் பண்ண பார்த்தா அங்கே மட்டும்தான் இருக்கான்னு நான் பார்த்தா, நான் குடியிருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி நகரில் இன்னும் வேறு பகுதிகளை போய் பார்த்தா இன்னும் அங்கங்கே தெரு ஓரத்தில் அப்படி டிரான்ஸ்ஃபார்மர் புது டிரான்ஸ்ஃபார்மர் இறக்கினது கிடக்கு. இதெல்லாம் மாத கணக்கில் அப்படியே கவனிப்பார் இல்லாமல் கிடக்கு. இந்த புதிய டிரான்ஸ்ஃபார்மர்கள் கொண்டு கொடுக்கறதுக்கு இபியில் போதுமான வசதி இல்லை அப்படின்னு சொல்லி பல பகுதிகளில் புது டிரான்ஸ்ஃபார்மருக்கான கோரிக்கை நிராகரிக்கப்படுது அல்லது நிலைமையை சொல்லி புரிய வைக்கப்படுது அப்படிங்கிறது பல இடங்களில் நாங்கள் கேட்டு அதன் பிறகு வந்திருக்க டிரான்ஸ்ஃபார்மர் இந்த கதியில். சரி சரி. பொதுவாகவே மின்சார வாரியத்தில் இருக்கிற இந்த மின் இழப்புகள் ஏற்படுவதை குறைக்க வேண்டும் அல்லது தடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் மின் மாற்றிகளை மின்சார டிரான்ஸ்ஃபார்மர்கள் புதுசாக அமைக்கிற பணிகளில் அரசாங்க நிதி ஒதுக்கி இன்றைக்கி அதை கொஞ்சம் வேகமாக செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் சில இடங்களில் ஏதாவது தொழில்நுட்ப காரணங்களால் அல்லது வேறு நிர்வாக சிக்கல்களால் ஏதாவது தேக்கம் ஏற்பட்டிருக்கலாம். அதெல்லாம் களையப்பட வேண்டும். ஆனால் இது மட்டுமே ஒரு மாநிலம் முழுமைக்கான அளவுகோல் கிடையாது. அது போக ஒரு சோரம் ஒதுக்கப்பட்ட சோறா இருக்கக்கூடாது, அது ஈபியாக இருக்கக்கூடாது, வேற ஏதாவது ஒண்ணு இருக்கணும்னு சொல்றாரு. நீ வடிகால் வசதிகள் இல்லை, உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. அதை தாண்டியும் ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ் அல்லது அந்த உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாத காரணத்தால அவதியுறக்கூடிய மக்களுக்கு அவங்களுடைய துன்பத்துல பங்கேற்கிற விதமாக, ஆறுதல் சொல்ற விதமாக அமைச்சர்களோ மக்கள் பிரதிநிதிகளோ அவர்களுடன் இல்லை அப்படிங்கிற செய்தியையும் இன்றைக்கு செய்தித்தாள்களில் பார்க்க முடியும். இப்போதான் அந்த இன்னும் சொல்ல போனா கடந்த ஆண்டை விட ஒரு 4 நாள் முன்கூட்டியே இன்னைக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கு. நேற்றையை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வரலாறு காலாத அளவுக்கு 16 சென்டிமீட்டர் அளவுக்கு நேற்றைக்கு ஒரு நாள்லேயே அந்த மழை பெஞ்சிருக்கு.
கடந்த ஆண்டு திடீர்னு ஒரு 4 புயல்கள் வங்க கடற்கரையில் வந்தது. அதில் ஒரு புயல் தான் சென்னையை வந்து பாதிக்க செஞ்சது. அதனால் இது இயற்கையாக வரக்கூடியது. அதை எதிர்பார்க்குறாங்க. ஆனால் எதிர்பார்க்குற அளவுக்கு சில நேரங்களில் இல்லாமையும் போயிடுது, சில நேரங்களில் அதை விட கூடுதலாக வந்துடுது. அதனால் இது ஒரு இயற்கையினுடைய நியதி. இதில் வந்து கவனத்தோடு இருக்க முடியுமே ஒரு முழுமையான ஒரு தடுப்பை செய்ய முடியாது. அதை நிர்வாகம் வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் சென்னை நகரம் என்பது ஒரு வரையறுக்க செய்யப்பட்ட ஒரு நகரம் இல்லை. அது வந்து காலப்போக்கில் வந்து அதிகமான வளர்ச்சியும் அதிகமான ஜனத்தொகையும் சுமந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அவங்களுடைய கழிவுகளும் மற்ற இதுவும் வெளியேற்றுவதற்குரிய கட்டமைப்புகள் போதுமான அளவுக்கு இல்லை. அந்த இருக்கிற கட்டமைப்புகளை வைத்துக்கொண்டு இன்றைக்கு நிர்வாகம் செய்ய வேண்டியிருக்கு. அதனால சில இதை விட பிரம்மாண்டமான நகரமா நான் இருக்கக்கூடிய மும்பையில் நான் ஓராண்டு காலம் குடியிருந்திருக்கேன். இதை விட மழையும் பிரம்மாண்டமான மழை தான் மும்பையில் பெய்யும். நாம் பார்க்குற மழையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மும்பையில் இது போல் 10 மடங்கு அதிக வீரியத்தோடு தான் அங்கே மழை பெய்யும். அந்த மழையிலும் பெருவாரியான மும்பையில் வந்து அடுத்த ஒரு 30-40 நிமிடங்களுக்குள்ள சாலைகளில் தண்ணீர் வடியக்கூடிய ஒரு அமைப்பை நான் பார்க்குறேன். அங்கேயும் அங்கங்கே சின்ன சிக்கல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நம்மோடு ஒப்பிடும்போது நம்மை விட நெரிசல் மிகுந்த, நம்மை விட மிகப்பெரிய பிரச்சனைகள் உள்ள நகரம் மும்பை. அவர்களால் அதை செய்ய முடியல, நாம ஏன் செய்ய முடியல? இல்லை, பல இடங்களில் பார்த்தீங்கன்னா சாலையை விட வீடுகள் தாழ்வாக இருக்கும். ஏன்னா அது வந்து சாலைகள் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வரும், அதை உயரம் தூக்கிடுவாங்க, இதை கொண்டு வரும். அது மாதிரி வடிகால் சில இடத்துல வந்து தேக்கம் வந்துடுது. ஒரு இடத்துல இருக்க சொல்ல அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துல வடிகால் கட்டின உடனே அந்த தண்ணியை வந்து திரும்ப வர மாதிரிலாம் சில இடங்கள் இருக்குது. இதையெல்லாம் வந்து சரிப்படுத்தணும், சமப்படுத்தணும், அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது முழுமையான ஒரு திட்டத்தை வரையறை செய்தாலுடைய இதெல்லாம் தீர்க்க முடியுமான்றது எனக்கு ஒரு சந்தேகமானது. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.